ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வெள்ளை மாளிகை ஏன் ஆங்கிலேயர்களால் எரிக்கப்பட்டது, வெள்ளை மாளிகையில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்று உலகின் பார்வை முழுவதும் அமெரிக்காவின் மீது உள்ளது. அதாவது நவம்பர் 7, 2024 அன்று நடந்தது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் பிரம்மாண்ட வெள்ளை மாளிகையில் அமர்ந்து அடுத்த 4 ஆண்டுகள் அவர்தான் ஆட்சி செய்ய போவது யார் என்று தீர்மானிக்கப்பட்டும் விட்டது. 2020 தேர்தலில் தோல்வியுற்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ட்ரம்ப் மீண்டும் உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார். ட்ரம்ப் வெற்றியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு ட்ரம்ப் குடும்பம் மீண்டும் வெள்ளை மாளிகையில் குடியேறும். அங்கு அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் முதல் குடும்பம் வசிக்கும். 1792 மற்றும் 1800க்கு இடையில் கட்டப்பட்ட வெள்ளை மாளிகை கட்டிட கலைஞர் ஜேம்ஸ் ஹோபனால் வடிவமைக்கப்பட்டது மற்றும் ஜான் ஆடம் காலத்திலிருந்து ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ வாசஸ்தலமாகவும் இது செயல்பட்டு வருகிறது. 2 நூற்றாண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் அமெரிக்காவின் அதிகாரத்தின் சக்தி வாய்ந்த சின்னமாக உள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த இந்த கட்டிடம் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இப்போது பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 24, 1814 அன்று ஆங்கிலேயர்கள் வெள்ளை மாளிகையை எரித்தனர். அந்த நேரத்தில் இது எக்ஸிகியூட்டிவ் மேன்ஷன் என்று அழைக்கப்பட்டது. மேலும் வாஷிங்டன் டிசியில் உள்ள மற்ற அரசாங்க கட்டிடங்களுடன் வெள்ளை மாளிகை உள்ளே இருந்து எரிக்கப்பட்டது. மேலும் வெளிப்புறத்தின் பெரும்பகுதி எரிந்தது. 1817 போர் முடிந்தவுடன் வெள்ளை மாளிகை மீண்டும் கட்டப்பட்டது. முதலில் இது ஒரு சிறிய கட்டிடமாகத்தான் இருந்தது. அதன் பிறகு வெள்ளை மாளிகை பல முறை விரிவாக்கப்பட்டது. ஓவல் அலுவலகம் அமைந்துள்ள வெஸ்ட் விங் தியோடர் ரூஸ்வெல்ட்டின் கீழ் 1902 உருவாக்கப்பட்டது. 2 மாடி மேற்கு பிரிவில் ஓவல் அலுவலகம், சூழ்நிலை அறை, அமைச்சரவை அறை, ரூஸ்வெல்ட் அறை மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு அறை ஆகியவை அடங்கும். கிழக்கு பிரிவு 1942 சேர்க்கப்பட்டது. மேலும் அதிபரின் மனைவி அவர்களுடைய ஊழியர்களுக்கான இடமாகவும் செயல்படுகிறது. முக்கிய நிகழ்வுகளின் போது விருந்தினர்களுக்கு இடமளிக்க ஒரு மூடிய நுழைவாயிலும் உள்ளது. வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி இது 28 ஃபயர் பிளேசஸ், 8 படிக்கட்டுகள், 3 லிப்டுகள், 412 கதவுகள், 147 ஜன்னல்களை கொண்டுள்ளது. 140 விருந்தினர்களுக்கு முழு இரவு உணவையும் அல்லது 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு ஹோஸ்டி ஓவர்ஸ்களையும் வழங்குவதற்கு ஒரு சமையலறையும் உள்ளது. இதன் கட்டிடம் மற்றும் மைதானம் 18 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லம் 1901 ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட்டால் வெள்ளை மாளிகை என பெயரிடப்பட்டது. முன்னதாக இது ஜனாதிபதி மாளிகை, நிர்வாக மாளிகை, மக்கள் மாளிகை, தலைமை மாளிகை உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டது. வெள்ளை மாளிகை அலுவலகத்தில் 500 பேர், துணை ஜனாதிபதி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 100 பேர், இராணுவ அலுவலகத்தில் சுமார் 1300 பேர், மேலாண்மை மற்றும் பட்ஜெட் அலுவலகத்தில் சுமார் 500 பேர் பணிபுரிகிறார்கள். கூடுதலாக 500க்கும் மேற்பட்ட ரகசிய சேவை முகவர்கள், கிட்டத்தட்ட 200 பணியாளர்கள் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் 3000க்கும் அதிகமானோர் வெள்ளை மாளிகையில் முழு நேரமாகவே வேலை செய்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.